என்னாச்சு? பாஸ், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் கால லேச சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. அவனை போய் பிடிங்க. அவனை பிடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். போங்க. சொல்லு, ஏன் எங்களை கண்காணிச்சிட்டு இருந்த? யார் ஒண்ணு அனுப்புனது? உன் பேர் என்ன? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு, கேக்குறேன்ல, சொல்லு. இல்லனா எப்பவுமே நீ வாழ்க்கையில பேசவே முடியாத அளவுக்கு அடிப்பேன். இப்படி எல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்ட. வா போலீஸ் கிட்ட. இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு எங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். நாங்க இவனை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சிட்டான். கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன் இவனை. சொல்லு, இந்த காட்டுல இவங்களை ஏன் பின்தொடர்ந்து வந்த? உன் பேர் என்ன? எங்க இருந்து வர? சொல்லு. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லவே மாட்டான் இவனை. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ராமர், நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பார், ஒழுங்கா உன் பேர் என்னன்னு சொல்லு. எங்க இருந்து வர? எதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, இல்லனா உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன். சொல்லு. இவனை பார்க்கும்போது பூமை மாதிரி தெரியுது. வாய் பேசாம இருக்கலாம், ஆனா கண்ணு தெரியுதுல. என்ன கேக்குறேன்னு புரியலையா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அங்க ஒளிஞ்சு எங்களை ஏன் பார்த்துட்டு இருந்த? சரி இன்ஸ்பெக்டர், எனக்கு என்னவோ இவன் நாடகம் ஆடானு தோணுது. இவனை நீங்க செக் பண்ணுங்க. உண்மையிலே இவனால பேச முடியாதான்னு. உன்னை ஜெயில தூக்கி போட்டதான் உண்மையை சொல்லுவேன். இவனை கூட்டிட்டு போங்க, வண்டியில ஏத்துங்க. அடடா, நட. கால் எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல பாஸ். ஃபார்முலா நான் ஃபில் பண்ணிட்டேன். நீ சைன் மட்டும் பண்ணா போதும். சித்தார்த் அண்ணாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சீக்கிரமா நீ காலேஜில் ஜாயின் பண்ணணும். மாமா, சித்தார்த் என்ன ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி இதை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்கவே முடியாது. ரோஹிணி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நாங்களும் ஒரு பரிசை கொடுக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? அங்கே ஏதாவது தடையும் கிடைச்சதா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் வேண்டான்னு சொன்ன அப்புறமா அக்காவும் அவரும் விசாரணை நடத்தி இருக்காங்க. 2 ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஒரு ஆளு, அப்புறம் இது
தாலி கயிறு. எந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? பிரேம், அந்த ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுல நமக்கு இருந்த சந்தேகம் இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அன்னைக்கு அங்க நடந்திருக்கு. நம்ம கையில கிடைச்சிருக்கிற சில ஆதாரங்களை வச்சு கூடிய சீக்கிரம் எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துடலாம். அமர், இது என்னோட தாலி. ஆக்சிடென்ட் ஆனப்போ இது என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு. அது ஆனா நீங்களும் ரோஹிணியும் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை விட்டு குதிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த தாலி கயிறு பள்ளத்துல எப்படி விழுந்துச்சு? அது எனக்கு தெரியல. எப்படி அக்காவோட தாலி கயிறு பள்ளத்துல எப்படி விழுந்துச்சு? என்னோட தாலியை பார்த்ததும் ரோகிணி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே. இவளுக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த விசாரணையை தடுத்து நிறுத்தணும். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்னால அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அக்கா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஆக்சிடென்ட் பத்தி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண வேண்டான்னு. நான் சொன்னதை மீறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்க்கா என் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ரோகிணி, நாங்க நீ கஷ்டப்படுறத பார்க்க விரும்பல. அதனாலதான் இந்த பிரச்சனையை இதுக்கு மேல வளர்க்க வேணாம்னு பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருந்தா அதனால எங்க எல்லாரை விட நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. பவி, நீ ஏன் இந்த மாதிரி? ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் அமர்கிட்ட நடத்த சொன்னதே சீமா தான். இது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா சீமா? அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. உன்னால எப்படி ரோகிணியோட வலியை புரிஞ்சுக்க முடியாம போச்சு? உங்க எல்லாருக்கும் என்னதான் தோணுது? எனக்கு ரோகிணி பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா இவரோட மனசு கஷ்டத்தை நான் உணரலன்னு நினைக்கிறீங்களா? இவ என்னோட தங்கச்சி. இவ வேதனையோட உணர்வு என்னை விட அதிகமா எங்க யாருக்குமே இருக்க முடியாது. ஆனா நீ ஒரு மகான் ஆகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுற சீமா. மத்தவங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியாத உன்னால நிச்சயமா ஒரு மகான் ஆகவே முடியாது சீமா. உனக்கு ரோஹிணியோட வேதனையை பத்தியும் கவலை இல்ல, சித்தார்த்தை இழந்ததை பத்தியும் கவலை இல்ல. உனக்கு ரோஹிணியோட வேதனையை பத்தியும் கவலை இல்ல, சித்தார்த்தை இழந்ததை பத்தியும் கவலை இல்ல. பிரேம், நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உண்மையை பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும், மாயாவை அன்னைக்கு விடுதலையாக்கணும்னு சொல்லும் போது நான் உனக்கு துணையா இருந்தேன். அப்ப நீ சொன்னதை கேட்டு நான் தலையாட்டினேன். ஆனா இன்னைக்கு உணர்றேன், என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுதான். அன்னைக்கு மட்டும் மாயாவை நாம விடுவிக்காம இருந்திருந்தோம்னா சித்தார்த்தனா இன்னைக்கு நம்ம கூட உயிரோட இருந்திருப்பாரு. நான் இவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எந்த ஒரு நிலைமையிலும் இவளுக்கு சூழ்ச்சி பண்ண மாட்டேன்னு பண்ணவும் கூடாது. வேண்டாம் சீமா. இல்ல பிரேம், நீங்க என் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்த கூடாது. நான் பழி சுமத்தல சீமா, இது உண்மை. அதுக்கான தண்டனையை ரோகிணியோட சேர்த்து மொத்த குடும்பமும் அனுபவிச்சுட்டு இருக்கு. மாமா வேண்டாம், விடுங்க. அக்கா மேல நீங்க பழி போடாதீங்க. என்ன நடந்ததோ அது என்னோட தலை விதின்னு சொல்லலாம். என் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடந்துட்டு இருக்கு மாமா.
ஆமா பிரேம், நீ சீமா மேல தேவையில்லாம வீண் பழி சுமத்தி அவங்கள கஷ்டப்படுத்தாத. விஷயம் என்னன்னு தெரியாம தேவையில்லாம போட்டு நீ குழப்பாத. சீமாவுக்கு வக்காலத்து வாங்காத அமர். இன்னைக்கு இந்த உலகத்துல சித்தார்த்தன உயிரோட இல்ல. அதுக்கு முழு காரணம் சீமா மட்டும்தான். அதனால எனக்கு எப்பெல்லாம் சித்தார்த்தன ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் எனக்கு சீமா மேல கோபம் அதிகமாகுது. எங்களுக்குள்ள வெறும் அண்ணன் தம்பிங்கிற உறவு மட்டும் இல்ல, என் சித்தார்த்தனை என் கூட இருந்தா நான் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ரொம்ப சுலபமா செஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு பலமா என் கூட எப்பவும் என் அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. இனிமே நான் எப்போவாவது பலகீனமா விழுந்துட்டேன்னா அப்ப என்ன தாங்கி பிடிக்க யாரு இருப்பாங்க? இன்னைக்கு அந்த வீடியோ மூலமா குறைஞ்சது சித்தார்த்தன நம்ம முகத்துல சிரிப்பையாவது கொண்டு வந்தார். ரெண்டு நிமிஷம் தான் அவர் பேச்சை கேட்டிருக்கோம். அதனால இங்க இருக்கிறவங்க வேதனை கொஞ்சம் குறைஞ்சது. சித்தார்த்தன மட்டும் இருந்திருந்தா ரோஹிணி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராது. ஆனா இப்ப அவர் உயிரோட இல்லைங்கிறதுனால நம்ம முன்னாடி ரோஹிணி ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பிரேம், நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா போதும், நீ எதுவும் பேச தேவையில்லை. சித்தார்த்தன்னா இப்ப உயிரோட இல்ல. அதனால ரோகிணிக்கு இனிமே எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். அதனால இனி சித்தார்த்தனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் நடக்க கூடாதுன்னு ரோகிணி நினைச்சா அந்த இன்வெஸ்டிகேஷன் இனிமே நடக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க பிரேம். ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும். நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தியே தீருவேன். நீ எவ்வளவு வேணாலும் ஆக்டிங் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் போனதும் எல்லாம் தெரிஞ்சிடும். நீ உண்மையிலேயே ஊமா அப்புறம் செவிடனா இல்ல நீ ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறியான்னு. எங்க பெரிய லட்டி எடுத்து 4 அடி கொடுத்தாருன்னா ஊமா பேச ஆரம்பிச்சிருவான். செவிடனுக்கு கூட காது கேட்டுரும். இதுக்கு முன்னாடி ஒரு குருடன சார் ஒரே ஒரு அர்த்தம் அரைஞ்சாரு, அவனுக்கு கண்ணே தெரிஞ்சிச்சு. சார் அவன் கீழே குதிச்சிட்டான் சார். வண்டி நிறுத்து. அவனை புடிங்க. தப்பிக்க விடாதீங்க. புடிங்க. இல்லையா
மாயமா மறைஞ்ச ஆளையே காணுமே. பிறப்பால் உயர்ந்தவன், ஈன்றவளை விட்டு பிரிந்தவன். நீ நடத்துவன் என்கிட்ட சவால் விடுறீங்க. நீங்க என்கிட்ட ரொம்ப சரியா தான் கேட்டீங்க பிரேம். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் பிரேம், என்னோட அந்த அம்மன் சாட்சியா அன்னைக்கு இந்த மாயாவை விடுதலை பண்ணி எந்த ஒரு தப்பும் பண்ணல. அந்த நேரத்துல நீங்களும் அத சரின்னு ஒத்துக்கிட்டீங்க பிரேம். அன்னைக்கு நீங்க ஒருவேளை அவசரப்பட்டு மாயாவை ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாரும் இப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாயாவை விடுதலை பண்ணல அப்படின்னா ஒருவேளை சித்தார்த் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரோகிணி, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்பவுமே உண்மையோட பக்கம் மட்டும் தானே இருப்ப. ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம மௌனமா இருக்க? நான் ஒத்துக்கிறேன், நம்ம எவ்வளவுதான் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாலும் சரி, நம்ம சித்தார்த்த நிச்சயமா நம்மளால திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. ஆனா இங்க பாரு ரோகிணி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் போகும்ல ரோகிணி. நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரோகிணி ஏதாவது பேசுனா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. ரோகிணி, உன் அமைதிதான் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. வாயை திறந்து ஏதாவது பேசுமா ப்ளீஸ். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. என்னால உங்களுக்கும் மாமாக்கும் நடுவுல பிரச்சனை வரக்கூடாது. இப்போ சித்தார்த்துக்கு என்ன ஆச்சுங்கறத பத்தி விசாரணை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா விசாரணை பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் எவ்வளவோ வேதனையை தாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த வேதனையையும் சேர்த்து நான் தாங்கிக்கிறேன். மாமா ப்ளீஸ், நீங்க சீமா அக்காவை தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட அக்கா எனக்கும் இல்ல சித்தார்த்துக்கும் இல்ல வேற யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவே மாட்டாங்க. அப்புறம் அப்புறம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். எப்ப வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட்டோட விசாரணைய நடத்த போறீங்களோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ரோகிணி, நீ என்ன பேசிட்டு இருக்க? அது எப்படி நடக்கும்னு நினைக்கிற? பெரியத்த, இந்த வீட்டை விட்டு வெளியே போறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா இங்க மறுபடியும் பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சித்தார்த்த விட்டு பிரிஞ்ச அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைச்சு நான் மறுபடியும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். என்னால முடியாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அம்மாடி ரோகிணி, ஒருவேளை உங்களுக்கும் அமருக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா என்ன இங்க இருக்க சொல்லி நீங்க யாருமே கட்டாயப்படுத்த கூடாது. என்னைக்கு உங்க விசாரணை கம்ப்ளீட்டா முடியுதோ, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு தெரிய வருதோ, அன்னைக்கு நானே இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன். ரோகிணி, ஹலோ, என்ன